மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். ஒரு நாள் என் பையன் என்கிட்ட அப்பா பீஸா வாங்கி கொடுன்றான். சரி பீஸா தானே இரு, ஒரு வட்டை தட்டு எடுத்து சாப்பிட்ற தட்டு, ஒரு வட்டை தட்டு எடுத்து கொஞ்சம் நெய்யெல்லாம் பூசி இட்லி மாவு ஊற்றி மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொரியெல்லாம் எடுத்து அது வேலையெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு இட்லி பொடியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தது பீஸா இட்லி. இப்போ நல்லா இருக்கு பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண மண்டபங்களெல்லாம் காலையில் இளநீர் இட்லி போடுங்க நீ, நைட்டு பீஸா இட்லி போடுங்க நீ. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட உணவாக இருந்தது இட்லி தான். அந்த இட்லியை குழந்தைய பிடிக்கலன்றாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் வள்ளி, பையன் பேர் அன்பு. பொண்ணுக்கு தலைவலி, டாக்டர் கூட்டு போய் காமிச்சா டாக்டர் பார்த்துட்டு டாக்டருக்கு அனுப்புகிறாங்க. டாக்டர் போய் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க சார், ஊட்டச்சத்துள்ள உணவு கொடுங்க, முக்கியமாக கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை வகைகள் கொடுங்க. இதைத்தான் சாப்பிடவே மாட்டேங்குது குழந்தைங்க. முதல்ல என் பொண்ணை சாப்பிட வைக்கணும். ரைட் ஏம்மா உனக்கு நான் சாக்லேட் இட்லி பண்ணி தரேன் இன்றைக்கி அப்படின்னாச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்து துண்டு துண்டு அறுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு, இட்லி மாவில் கலக்கியாச்சு. தேன் அப்புறம் சாக்லேட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்தில் வச்சு, இந்த இட்லி மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் கிண்ண பாயச கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு ஏம்மா சாக்லேட் இட்லி அப்படின்னா பீட்ரூட்டை அழகாக சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்கூலுக்கும் அதை கொடுத்து ஒரு கேரட் எடுத்தால் துண்டு தான் இருக்குன்னா மிக்சியில் போட்டு அதே மாதிரி மாவு அடித்து மாவில் கலக்கி பைனாப்பிள் போட்டு பைனாப்பிள் சாஸெல்லாம் விற்கிறதெல்லாம் ஊற்றி இனிப்புக்கு தேவையான சர்க்கரையே போடாமல் பனங்கருப்பட்டியோ அது தேனோ இல்லை ஊட்டம் நிறைந்த ஏதாவது ஒன்று போட்டு கலக்கி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தேன். பைனாப்பிள் இட்லி அருமையாக இருக்குப்பா. அதாவது நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதான் அவங்கள சாப்பிட வைக்கலாம். இப்போ பாதாம் 4 எடுத்து மிக்சியில் போட்டு அரைங்க, மாவில் கலக்குங்க, கொடுங்க. எனக்கு பாதாமுக்கு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு நிறைய ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. இதை சாப்பிட நம்ம பொதுவாகவே வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் தான் போகிறாங்க. ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா தேங்காவோ உடச்சக்கல்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. 10 பாதாமும் அதில் போடுங்க, சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் வெளியில் பாடுபட போகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன், அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2547 வகையான பல வடிவ சுவை இட்லியை மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். இட்லி தானேன்னு யாருமே அதை பற்றி கவனிக்கல. சாதாரண இட்லியில் என்ன போய் அதுலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி எல்லாரும் திரும்பி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ போன 15ஆம் தேதி நம்ம ஜனாதிபதி வெங்கட்ராமையா படித்த கல்லூரி, திருச்சி தேசிய கல்லூரி, அந்த கல்லூரியில் காந்தி, நேரு, காஞ்சி, சங்கராஜ், பெரியார் எல்லாம் வந்துட்டு பாடம் நடத்திட்டு போன கல்லூரியில் என்னை கூப்பிட்டு வகுப்பு எடுக்க சொன்னாங்க. ஒரு நாள் நான் 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், எனக்கு ஏபிசிடியே தெரியாது, இங்கிலீஷு தெரியாது. நான் கடந்து வந்த பாதையை சொன்னேன். அந்த மக்களுக்கு ஒரு சின்ன உந்துதல், அதுதான் நமக்கு வேணும். ஒரு எந்த விதமான செல்வாக்கான பின்பலம் எதுவுமே இல்லாமல் ஒரு இட்லியை வச்சு இவன் சாதிச்சிருக்காங்க போது நம்மளால் ஏண்டா முடியாது அந்த நம்பிக்கை வந்து அவனும் ஏதாவது அவன் துறையில் சாதிச்சிட்டானா அதான் சக்ஸஸ்ஸு. இந்த பூமியில் நான் பிறந்ததுக்கும் என்னை ஈன்றெடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி கடனை இதைத்தான் செலுத்தணும். அதாவது